மனோரமா பாட்டி மாயாவையும் கதிரையும் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இது யாரோட வீடு பாட்டின்னு கதிர் கேட்க, இது என்னோட வீடுதான்னு பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க ஊர்லலாம் இருந்தீங்கன்னு கதிர் கேட்கிறாரு. ஊர்ல இருந்தா இங்க வீடு இருக்கக்கூடாதுன்னு இருக்குதா? எனக்கு ஊர்லயும் வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது. இந்த வீடை எதுக்காக சும்மா போட்டிருக்க? வித்துருன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்னைக்காவது பயன்படும்னு சொல்லி தான் போட்டு வச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு பயன்படுது பாத்தீங்களான்னு பாட்டி சொல்றாங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா பாட்டின்னு மாயா கேட்க, நான் எதுக்குடி உன் மேல கோவப்பட போறேன்? நீ அந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமா வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இதை புரிஞ்சுப்பாங்க. ஆனா என் பையன் தான் பாவம் இந்த கலவரத்துல குத்துப்பட்டு கிடக்குறான்னு பாட்டி வருத்தப்பட, மாயா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நீங்க இருங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி வெளியே போறாங்க. மாயா கதிர்கிட்ட, நீ என்ன ஆனாலும் தனாவை விட்டுற மாட்டேதானன்னு கேட்க, சொந்தக்கார பொண்ணா அவ இருக்கும்போதே நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப அவ என்னோட மனைவி, நான் எப்படி அவளை விட்டுட்டு போவேன்னு கதிர் கேட்கிறாரு. ஒரு குடுகுடுப்புக்கார சத்தம் கேட்டு ஜானகி கண்ணை திறக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய 2 மகாலட்சுமி வாழ்க்கையில இடியும் புயலும் அடிக்க போகுதுன்னு சொல்ல, அதை